ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த மணிப்பூர் கலவரத்தை பிரதமர் கண்டுகொள்ளாதது ஏன் என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் 3 வருடங்களுக்கு பிறகு மணிப்பூருக்கு போயிருக்கிறார் பிரதமர் மோடி. அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு, பார்க்கலாம். குக்கி மற்றும் மெய்ட்டி இனக்குழுவுக்கு இடையில் ஏற்பட்ட கலவரத்தால் மணிப்பூர் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கிய கலவரம் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நீடித்து வருகிறது. இந்த வன்முறை சம்பவத்தால் 260 பேர் கொல்லப்பட்டனர். பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். மணிப்பூரை ஆட்சி செய்து வந்த பாஜக அரசு கலவரத்தை கட்டுப்படுத்த தவறியதால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்த மணிப்பூர் கலவரத்தை பிரதமர் மோடி கண்டுகொள்ளவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தனர். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பிரதமர் மோடிக்கு நேரம் இருக்கிறது, மணிப்பூருக்கு போக முடியவில்லையா என கேள்வி கேட்டார். ஆனால் ராகுல் மணிப்பூர் செல்வதற்கு மத்திய அரசு தடைகளை விதித்த போதிலும் அதையும் தாண்டி மணிப்பூருக்கு போனார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதலையும் தெரிவித்தார். மணிப்பூரில் அமைதி திரும்ப பிரதமர் மோடி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மணிப்பூர் மக்களிடமிருந்தே கோரிக்கையையும் முன்வைத்தார். இந்த நிலையில் நேற்று மணிப்பூர் சென்றார் பிரதமர் மோடி. அங்கு கலவரத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களை சந்தித்து பேசினார். கூடவே 7300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி மத்திய அரசின் தொடர்ச்சியான முயற்சியால் இரு குழுக்களுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றார். அமைதி மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாக மணிப்பூரை மாற்ற மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் பேசினார். பிரதமர் மோடியின் மணிப்பூர் பயணத்தை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வரவேற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மணிப்பூரில் வெறும் 3 மணி நேரம் மட்டுமே பிரதமர் மோடி நேரம் செலவிட்டு அந்த மாநில மக்களை அவமதித்திருப்பதாக விமர்சித்திருக்கிறார். தேவையான நேரத்தில் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருக்கிறது. மணிப்பூரில் கலவரம் உச்சகட்டத்தை அடைந்த போது அங்கு முதலமைச்சராக இருந்த பைரன் சிங் கலவரங்களை பற்றியோ பிரதமர் வராததை பற்றியோ வாய் திறக்காத பைரன் சிங் பிரதமரின் வருகை மணிப்பூரை வலிமையாக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 2027 தேர்தல் ஏற்பாடுகள் பிரதமருக்கு மணிப்பூரை நினைவூட்டியிருக்கிறது. இரக்கம் தோல்வி அடைந்திருக்கிறது என திமுக எம்பி கனிமொழி காட்டமாக கருத்து சொல்லியிருக்கிறார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.